இலங்கையை வெப்ப வறட்சி காலம் புரட்டி போட போகுது. நேற்று வரைக்கும் உங்களோட இடங்கள் எல்லாம் மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இன்றையில இருந்து வெப்பம் கடுமையாக தாக்குவதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஏன் இந்த திடீர் மாற்றம்? இந்த திடீர் காலநிலை மாற்றத்திற்கு நீங்கள் எப்படி தயாராக வேண்டும்? குறிப்பாக சிறுவர்கள், மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். வணக்கம், நான் ஆரூரன். இலங்கையில் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த இந்த பருவ மழை, ஏற்கனவே காலம் பிந்தியதாக அந்த பருவமழை இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது அது முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதனுடைய எதிரொலியாக இப்பொழுது அடுத்த கட்டமாக வெப்ப காலநிலை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த காலநிலை தொடர்பாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் குறிப்பாக குறைந்தது 20 நிமிடங்கள் காலையிலும் மாலையிலும் குளிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் இதனை பின்பற்றுவது மிகவும் அவசியமாகிறது. உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த காலப்பகுதிகளில் வெப்பம் உச்சம் பெறப்போகுது. நேற்று வரைக்கும், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இன்றைக்கு 23ஆம் திகதி, நேற்று 22ஆம் திகதி வரைக்கும் பல பகுதிகளில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் மழை பெய்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், பிப்ரவரி 23க்கு பிறகு வெப்பநிலை அதிகரிப்பதை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். வார ஏப்ரல் வரைக்கும் இந்த காலநிலை உச்சம் பெறுவதாக இருக்கும். அதற்கு பிறகு காற்றுடனான காலநிலை இருக்கும். அதற்கு பிறகு வழக்கம் போல அடுத்த பருவமழை கிடைக்க ஆரம்பிக்கும். ஆகவே இந்த காலப்பகுதியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலப்பகுதியில் இந்த வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்று பார்த்தீர்களாக இருந்தால், உடலிலே நீரிழப்பு ஏற்படும். அதே மாதிரி உப்புக்கள் இழக்கப்படும். உடலில் பலவிதமான உப்புக்கள் இருக்கிறது, நீரோடு சேர்ந்து, குருதியோடு சேர்ந்து அவை இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று இவை இழக்கப்பட்டால் உங்களுடைய சக்தி இழக்கப்படும், எனர்ஜி லாஸ்ட். ஆகவே இந்த இந்த விளைவுகளால் ஏற்படுத்தப்பட போகின்ற இன்னும் ஒரு பெரிய விளைவு என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால், வெப்ப பக்கவாதம். இந்த நீரிழப்பு மற்றும் உப்பு இழப்பு ஆகியவை என்னத்தை ஏற்படுத்தும்னு சொன்னால் வெப்ப பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இவ்வாறான அந்த வெப்ப தாக்குதல்களிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதிகளில் பாடசாலைகளினுடைய விளையாட்டு நிகழ்வுகள், அதே மாதிரி வலய மட்டம், கோட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் தொடர்பான நிகழ்வுகள் நடப்பது வழமை. தனிய சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் கூட இதில் இப்போ புத்தாண்டுகள் எல்லாம் வரும். ஆகவே புத்தாண்டுக்குரிய கொண்டாட்டங்கள், புத்தாண்டுகளுக்குரிய அந்த விளையாட்டு நிகழ்வுகள் அவையெல்லாம் இந்த பகல் வேளைகளில், மதிய வேளைகளில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படியான விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதற்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அந்த விளையாட்டுகளிலே பங்கு பெற்ற வேண்டும் என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் அல்லது ஏதாவது திரவ பானங்கள் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உடலை தண்ணீர் குறைய விடாது நீங்கள் பாதுகாக்க வேண்டியது இந்த வெப்பநிலையான காலகட்டங்களிலே உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணிக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் வெப்பநிலை மிகவும் உக்கிரமாக காணப்படும். அந்த காலப்பகுதியில் நீங்கள் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். வெளியில் செல்கிறீர்களாக இருந்தால் அதற்கு தகுந்த உடைகள் மற்றும் தொப்பி போன்றவற்றை அணிய மறுக்காதீர்கள். இவ்வாறான முன்னாயத்த நடவடிக்கைகளோடு நீங்கள் அந்த நேர இடைவெளிக்குள் 11 மணியிலிருந்து 3 மணிக்குள் நடமாடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்க போகின்றோம், இந்த காலநிலை, இந்த வெப்ப வறட்சி காலநிலை ஏன் எங்களுக்கு திடீரென்று ஏற்படுகிறது, இது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகின்றோம். இலங்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை வெப்ப மண்டல வலயத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஈக்குவேட்டர் என்கின்ற அந்த புவி மைய கோட்டிற்கு அருகாமையில் அல்லது அந்த கோட்டிலேயே இருக்கிற ஒரு நாடுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இலங்கை தான். இலங்கைக்கு வருடம் முழுவதும் உண்மையில் வெப்பமான ஒரு நிலைமை தான் இருக்குது. வெப்பம் சீராக மிகவும் அதிகமாக பெறப்படுகின்ற ஒரு நாடு தான். ஆனால் எங்களுக்கு வெப்பநிலையை இந்த இடப்பட்ட காலத்தில், அதாவது இப்போ நான் சொன்ன இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த காலப்பகுதியில் மிக அதிகமாக உணரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உண்மையில்
இலங்கைக்கு வந்து ஒரே மாதிரி தான் வெப்பம் கிடைக்குது. ஆனால் அதிகமாக நாங்கள் இந்த காலப்பகுதியில் உண்ணுவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது, அதனை பின்னர் பார்க்கலாம். ஆகவே ஆண்டு முழுவதும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அடுத்தது சிறிய காற்றழுத்த மாற்றம் கூட இங்கே வந்து காலநிலையை வந்து பெரிதளவில் சேஞ்ச் பண்ணக்கூடியது. உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த காலங்களில், இப்போ கடந்த மாதங்களில் வந்து அடிக்கடி மழை பெய்து கொண்டிருந்தது. அது தொடர்பான வானிலை சம்பந்தமான அந்த அறிவிப்புகள் அடிக்கடி சமூக வலைத்தளங்களிலே வந்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே அதில் வந்து வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் அல்லது உயர் அழுத்தம், காற்று மண்டல பெயர்ச்சி, அந்த அந்த மேகங்களினுடைய மாற்றங்கள், இது போன்ற பல்வேறு அம்சங்களை நீங்கள் வந்து அதிலே பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆகவே அப்படியான அந்த காற்றழுத்த மாற்றமே இந்த மழை இன்றைக்கு பெய்யறதுக்கும் பெய்யாமல் இருக்கிறதுக்கும் அதிகமாக பெய்யறதுக்கும் மிதமாக பெய்யறதுக்குமான காரணங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு சிறிய காற்றழுத்த மாற்றம். அதே மாதிரி மழை முடிந்தவுடனே மிக அதிக அளவிலான வெப்பம் வந்து இலங்கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பருவமழை மாற்றங்களோடு சம்பந்தப்பட்டது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 பிரதானமான பருவமழைகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழை, அடுத்தது வந்து வடகிழக்கு பருவமழை. முதலாவது தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேயிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் கிடைக்கின்ற ஒரு மழையாக காணப்படும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கிடைக்கின்ற பருவமழையாக இருக்கும். இந்த ஜனவரி வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பருவமழை தான் எங்களுக்கு இப்போ வந்து பிப்ரவரியினுடைய நடுப்பகுதி வரைக்கும் இப்போ வந்து பெய்யுது. இது மாதிரி முந்தி இல்லை. கொஞ்சம் வயசானாக்கள், கொஞ்சம் எங்களுடைய ஜெனரேஷன், அதாவது இப்பொழுது ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு சற்று அதிகமானவர்களை கேட்டீர்கள் என்றால் தெரியும். முந்தைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம், 25 வருஷத்துக்கு முன்னம் இப்படித்தான் பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் மழை பெய்கிறதா, பிப்ரவரியில் மழை பெய்கிறதான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அவையில் தலையில் கையை வச்சு கொண்டு உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. இப்போ தான் இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து சடுதியாக வந்து மாறி இருக்குது. ஆகவே வடகிழக்கு பருவமழை வந்து எங்களுக்கு அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கிடைக்கின்ற பருவமழை. அடுத்தது இடைக்கால பகுதின்னு சொல்கிறது இந்த 2 பருவமழைக்கும் இடைப்பட்ட காலம். அதாவது தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய இந்த காலங்களில் வந்து வானத்தில் வந்து மேகங்கள் வந்து குறைவடையும். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து காற்றினுடைய திசை வந்து மாறும். அதே மாதிரி வானம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தெளிவாக இருக்கும். இப்போ கடந்த மாதங்களில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் முகிலோட சூழ்ந்த ஒரு வானம் தான் காணப்பட்டிருக்கும். முகில் இல்லாட்டியும் கூட உங்களுக்கு வானத்தை வந்து தெளிவாக நீல நிறமாக பார்க்க முடியாததாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நல்ல நீல கலரில் வானத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வானம் தெளிவாக இருக்கும். அடுத்தது சூரிய கதிர்வீச்சு வந்து நேரடியாக பூமியை வந்தடைகின்ற காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கும். அதாவது மார்ச்சில் இருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய இந்த காலப்பகுதியில் வந்து சூரிய கதிர்வீச்சு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நேரடியாக வந்து எங்களுடைய பூமியினுடைய மேற்பரப்பை வந்து தாக்கும். இதால் தான் வந்து இந்த திடீர் வெப்பம் வந்து எங்களுக்கு வந்து உணரப்படுகிறது. திடீரென்று இந்த வெப்பம் வந்து அதிகரித்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு ஏற்படுத்துது. இது வந்து இப்போ நேற்று வரைக்கும் பெய்து கொண்டிருந்த மழைக்கு பிறகு சடுதியாக ஏன் ஏற்படுதுங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சால் கொஞ்சம் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் குளிர்மையாகத்தானே இருக்கணும் என்றது தான் எங்களுடைய ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் அல்லது எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அடுத்த நாளே பயங்கரமான ஹீட் ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய காரணம் வந்து மழை பெய்த உடனே வந்து இந்த தரை வந்து உண்மையில் ஈரமாக இருக்கும். அப்படி ஈரமாக இருக்கைகளை வந்து சூரியன் உச்சம் பெறைகள், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சூரியன் எப்போவுமே உச்சத்தில் தான் இருக்குது. அப்போ மழை விட்ட உடனே என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் இந்த ஈரம் வந்து ஆவியாகி போகும். அப்படி இந்த ஈரம் வந்து ஆவியாகி எங்களுடைய சூழலில் வந்து நிற்கிறதால சூழலினுடைய ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும். ஆகவே ஈரப்பதம் அதிகரித்த உடனே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் எங்களோட உடம்பு வந்து உள்ளுக்கு வந்து பலவிதமான தாக்கங்கள் இடம்பெறுகின்ற ஒரு இடம். அதாவது மனித உடல் வந்து பல்வேறு தாக்கங்கள் உடலுக்குள்ளே வந்து இடம்பெறுகிறது. ஆகவே அதன் மூலமாக வெப்பம் உடலில் இருந்து வெப்பம் வெளியேறும். அது வந்து வியர்வையை ஏற்படுத்தும் இல்லையா? ஆகவே வியர்வை சுரப்பிகள் வந்து வேலை செய்யல, வியர்வை வந்து வெளியில் வரணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா வெளியில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால வியர்வை வந்து ஆவியாகாது.
சாதாரணமான காலப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வியர்வை வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டு தான் இருக்கும் உடலில் இருந்து. ஆனால் எங்களுக்கு சில நேரங்களில் அந்த வியர்வை வந்து ஈரமாக தெரியாது. ஆனால் இந்த வெக்கையான காலப்பகுதியில் அது ஈரமாக தெரிகிறதுக்கு இந்த ஈரப்பதம் தான் காரணம். சூழலில் இருக்கிற ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால வெளியால் வர வியர்வை வந்து ஆவியாக முடியாது. வெளியில் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் தான் அது ஆவியாகி இலகுவில் எங்களுக்கு திரவமாக உடம்பில் நிற்காமல் அது வெளியேறி ஆவியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படி வியர்வை வந்து ஆவியாகாமல் கையில் அப்படியே இருக்கிறதால வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெப்பத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக 33 32 பாக செல்சியஸில் தான் வெப்பம் இருக்குது என்று சொல்லி சொன்னாலும் 38 பாக 40 பாக செல்சியஸில் வெக்க இருக்கிற மாதிரி தான் எங்களோட உடம்பு வந்து அதை வந்து பெர்சீவ் பண்ணிக்கொள்ளும், உணர்ந்து கொள்ளும். ஆகவே இதுதான் அந்த சடுதியான அந்த வெப்பத்தை உணர்வதற்கான அந்த அடிப்படை காரணங்களாக இருக்கிறது. நேற்றைக்கு வந்து மழை பெய்தது என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து குளிராகத்தானே இருக்கணும் என்று தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் உண்மையில் இலங்கை வந்து ஒரு வெப்பமண்டல நாடாக இருக்கிறதால மழை முடிஞ்சாலும் வந்து மேகங்கள் வந்து கலைந்து சூரியன் வந்து நேரடியாக எங்களுடைய இந்த மேற்பரப்புகளை வந்து தாக்கும். அதால் வந்து தரை ஈரமாக இருக்கிறதால வந்து ஆவியாக ஈரப்பதம் அதிகரிக்கும். இந்த ஈரப்பதம் அதிகரிக்கிறதால தான் திடீரென்று இந்த ஒரு வெப்ப வறட்சி காலம் வந்து இந்த காலப்பகுதிகளில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய இந்த காலப்பகுதிகளில் வந்து உருவாகுது. இது தொடர்பாக நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், குழந்தைகள், சிறுவர்கள், மாணவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல முதியவர்களுக்கும் உரிய தயார்படுத்தல்களை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காலை 11 to 3 மணி வரை வெளியிலே செல்லும் பொழுது மிகவும் அவதானமாக செயற்படுங்கள். இது போன்ற மற்றும் பல காணொளிகளில் உங்களை சந்திக்கலாம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய உறவினர்களோடு, நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி மக்களே.